Hey guys and girls, 10th CBSE தமிழ் போர்டு எக்ஸாம் 2026க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி செய்யுள் 4 மார்க், அதாவது 9th கொஷினாக கேட்பாங்க இல்லையா, அதுக்கு என்னென்ன கொஷின்லாம் படிக்கணும், என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் இன்கேஸ் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இந்த வீடியோவில் 10th கொஷின், அதாவது உரைநடை வினாக்கள் 5 மார்க்கில் கேட்பாங்க இல்லையா, அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை தான் பார்க்க போகிறோம். 5 கொஷின் கொடுத்துருப்பாங்க, 3 அட்டன் பண்ணணும். இந்த 20 கொஷின் படித்தாலே போதும், கண்டிப்பாக 3 கொஷின் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ என்னென்ன கொஷின்ஸ்னு பார்க்கலாம். பெருந்தமிழர் தமிழ் திரு இளங்குமரனார் பற்றி குறிப்பு எழுதுக. தமிழில் தாவரத்தின் அடிப்பகுதி குறிப்பிற்கான சொற்களையும் இலை கொழுந்த வகைகளை குறிக்கும் சொற்களையும் எழுதுக. 4 திசையிலும் வீசும் காற்று பற்றி எழுதுக. இலக்கியங்களில் காற்று எப்படி நீங்கா இடத்தை பிடித்திருக்கிறது என்பதை விளக்குக. மனிதர்களால் காற்று எவ்வாறெல்லாம் மாசடைகிறது, அதை தடுக்கும் வழிமுறைகளை எழுதுக. மரம் தரும் வரம் காற்று கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக. புறநானூறு காட்சிப்படுத்தும் விருந்தோம்பல் யாது, அல்லது இம்மையிலும் விருந்தோம்பும் பண்பு குறித்து எழுதுக. வாழை இலையில் விருந்து பற்றி விவரி. விருந்தோம்பல் அன்றும் இன்றும் எவ்வாறு மாறியுள்ளது என எழுதுக. உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விரித்து எழுதுக. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றன என்பது குறித்து உன் சிந்தனைகளை எழுதுக. செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன, அவை நமக்கு எப்படி அறிமுகம் ஆகிறது, வாடிக்கையாளர் சேவையில் செயற்கை நுண்ணறிவின் பங்கு என்ன. செயற்கை நுண்ணறிவு, கணினி, மென்பொருள், இயந்திர மனிதன் குறித்த செய்திகளை தொகுத்து எழுதுக. மொழிபெயர்ப்பு செம்மை பற்றி எழுதுக. மொழிபெயர்ப்பின் தேவையை குறித்து எழுதுக. ஐக்கிய நாடு அவையில் மொழிபெயர்ப்பு பற்றி எழுதுக. கலைஞரின் இலக்கிய படைப்புகள் குறித்து எழுதுக. கலைஞர் எழுத்தை எவ்வாறு தம் ஆயுதமாக்கினார் என்பது குறித்து எழுதுக. கலைஞரின் கவிதை நயம் குறித்து எழுதுக. கட்டுமான ஆர்வலர் என கலைஞர் அழைக்கப்படுவது ஏன், விளக்குக.